கூம்போட கன ஃபார்ம்ல என்ன சொன்னோம்? 1/3 πr ஸ்கொயர் ஹெச்னு சொன்னோமா? இதுல இருந்து தான் நம்ம இடைக்கண்டத்தோட கன ஃபார்ம்ல கொண்டு வர போறோம்னு சொன்னோம். 1/3 மாறாது, அது சேம் தான். இந்த 1/3 எப்படி வந்துச்சு, அதாவது கூம்போட ஃபார்முலால 1/3 எப்படி வந்துச்சுன்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அது நான் மேக்ஸ் சம்ஸ் போடுறப்ப நான் சொல்றேன். 1/3 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கீழே ஒரு பெரிய வட்டம் இருக்கு, அதுக்கு ஒரு πr ஸ்கொயர், அதாவது வட்டத்தோட பரப்பளவு. அப்புறம் மேல ஒரு சின்ன வட்டம் இருக்கு, அதுக்கு ஒரு πr ஸ்கொயர். இது வந்து சின்ன வட்டத்துக்கு உண்டான பரப்பளவு. அதுக்கப்புறம் இதோட நிறுத்திடணுமா? நிறுத்தக்கூடாது. இதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம இந்த பெரிய ஆறுல இருந்து சின்ன ஆறு வரைக்கும் ஹெச்ன்ற நீளத்தை வச்சு நம்ம கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்றது எப்படி கனெக்ட் பண்றோம்? அது சின்ன ஆறுல இருந்து பெரிய ஆறு வரையும் போறப்ப பாருங்க, அதோட ரேடியஸ் வந்து மாறிட்டே இருக்கு. அதோட ஆரம் வந்து ஒரு இடத்துலயும் மாறிட்டே இருக்கு. இதுவே ஒரு சிலிண்டர் உருளைன்னு எடுத்துக்கிட்டா அந்த ரேடியஸ் மாறாது, அந்த ஆரம் வந்து ஒரே ஆரம் தான். ஆனா இந்த இடத்துல அதோட ஆரம் வந்து மாறி இருக்கு. அப்படி மாறுதுன்றப்போ நம்ம இந்த ஆரையும் கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்றது எப்படி கனெக்ட் பண்றோம்? பை ஆர் இன்டு ஆர். அதாவது பெரிய ஆரையும் சின்ன ஆரையும் நம்ம பெருக்கிட்டாவே அந்த பெரிய ஆர் அப்புறம் சின்ன ஆர் வந்து ஃபுல் அந்த என்டையர் அந்த ஹெச் ஃபுல்லாவே நம்ம கனெக்ட் பண்ணதா தான் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த ஹெச் அது அப்படியே தான் வந்துடும். இந்த ஸ்டெப்பை வந்து இன்னும் சுருக்க போறோம். எப்படி? 1/3 அந்த எல்லா இடத்துலயும் பை வந்து காமனா இருக்கா, அது வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ உள்ள என்ன இருக்கு? கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் இன்டூ ஸ்மால் ஆர் காமனா ஹெச். அவ்வளவுதான். இதுதான் இடைக்கண்டத்துக்கு உண்டான ஃபார்முலா. இவ்வளவுதான். இது நம்ம மனப்பாடம் பண்ணாக்க இந்த ஆரியா இங்க வந்திருக்கு, இந்த ஆரியா இப்படி வந்திருக்கு. கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பண்ணி ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பண்ணி கூட்டுறது இல்லாம இன்னொரு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஏன் இதோட ஆட் பண்றோம், இந்த ஹெச் இங்க வந்திருக்கு இப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு கொஸ்டின் வரும். இது நம்ம கான்செப்டுவலா அதை எப்படி வந்திருக்கு, இதை நம்ம வந்து புரிதலோட இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை இல்லையா? நம்ம ஈஸியா மைண்ட்ல நின்றோம். ஸோ இதுதான் நான் வந்து எப்படி அவங்க டெரைவ் பண்ணியிருக்காங்க, ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணாதீங்க, அது எப்படி டெரைவ் பண்ணியிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இதுதான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவுமே ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஃபார்முலாஸ்ன்றது ஈஸி ஆயிடும்.